தம்பி அவர் பேர் என்ன பேர் இருக்குமா? அதே மல்லிகா அதே சாவித்ரி அடியே பேர் என்னவா இருக்கும்? அடியே அவள இவள தவள
நல்லா இருக்கியா? கல்யாணத்தை தொட்டு தான் வந்தேன். வந்திருக்கியா? இந்த பாத்தியா? கண்டிப்பா பாப்பியா? பள்ளிக்கூடத்து டீச்சரான்னு கேட்டேனே. பால்வாடி அந்த டீச்சரா நானு? அடையாம மாட்டேன். ஆமா ஆமா அடைய மாநாட்ட அடையாள போற நான் டச்சர். ஆமா என்ன பந்தல்ல அவரைக்காய பாத்துக்கடி மருமகளுங்கிற பொருளாத்துக்கும் பொறுத்துக்கடி மருமகளுங்கிற அதை கேளு மாமா. அப்படி கிடக்க ஒண்ணு பேசுறீங்களா? நானே பேசுறேன். ஒத்து வட்டியா நானே பேசுறாது புட்டார பேசுறேன். அந்த மாதிரி என்ன விஷயம் மாமா எப்படி இருக்காரு? நான் என்னைய கல்யாணம் இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. மாமாங்கிற வார்த்தை எப்படி வச்சுக்காது? ஆமா பிடிக்காது. ஏன் புள்ள கருப்பா இருக்கு மாமாங்கிற வார்த்தை வேணாமா? சரிப்பா சித்தப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சித்தப்பாடு வச்சுக்கணுங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி எப்படி மாமான்னா மக்காந்து பழகலாம். மக்காந்து பழகலாம். ஆமா ஆமா அதனாலதான் தூக்குதாட்டுக்கா. சரி முடி ஏடி கேளு. நான் கல்யாணம் பண்ணி போன உடனே அடுப்ப ரெண்டாக்கணும். கடப்பார் எடுத்துக்கிட்டா அப்படி இல்ல மாமா. நீ வேற ஏடி கேளு. கல்யாணம் பண்ணி போன உடனே எங்க மாமியாருக்கு எனக்கு விரவாதம். கல்ல உரிச்சானே போயிருக்கணும். அங்க படம் எல்லாம் நடந்து போமே. நீ போ நாங்க பாத்து சரி விடுங்க செத்தனா இருக்கட்டும் வரும் விடு விடு சரி வா அப்படி ஓட்டப்படி வாடங்க நிக்கிறேன் போடு வாடங்கட்ட நிக்கிறேன் ரெண்டு பேரும் வரவாச்சா எங்க அண்ணனுக்கு வரவாதம் ஏய் விரோதம் அப்படி சொல்லு விரோதம் ஏன்னு கேளு ரெண்டு பேரும் போன உடனே சட்டைக்கு ரெண்டு பேர் காராரே வச்சிட்டோம் அடுப்பு அடுத்து ரெண்டாக்கிட்டோம் போய் அடி வச்சு என்ன சாணி ரெண்டாக்கிட்டான் உடனே பாராள என்ன சோளத்தை சொந்தம் எனக்கு சொந்தம் இல்ல உனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் இல்ல என் மாமியாருக்கு சொந்தம் உன் மாமியாருக்கு இதோட கை வச்சு பாக்க உள்ள பிடிச்சி கிடக்குது ஏன்னு கேளு மாமியாருக்கு சொந்தம் அவன் என்ன பண்ணா அவ பார்த்தா முத போன ஏழுதான் வந்து ஆமா சரி பார்த்தேன் ஓஹோ என் மாமியார் நானும் கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு பரவாதம் விரோதம் ரெண்டு பேர் பேச மாட்டோம் வாய் வேலை ஒண்ணு கணக்கு ஒண்ணு பேசுறேன் அதை ரெண்டு பேர் பேச மாட்டோமாச்சா பார்த்த மாமியா பார்த்தா ஏன்டா சொல்லாமலே அவளுக்கு தகுந்த மாதிரி அவன் நாலு கேள்வி வச்சுக்கிட்டு அவன் போயிட்டு அந்த மாதிரி மாமியா போய் சேர்ந்து அவ போய் அப்படி இல்ல பெண்கள்லாம் அதர நடக்க கூடாது பூமி அதர நடக்க கூடாது பெண்கள் ஆமா காலிலே ரோமன் பாய்ந்து கடுகன நடப்பாள் ஆகிடும் நீளமே உதடு பாய்ந்து நீட்ட பெண் செலுத்திருந்தால் கூடி ஆனந்தாலும் பொறுத்துக்காக ஆமாங்க பெண்கள் வந்து பூவுல கையை கால வச்சு வைக்கணும் அது கொஞ்சம் வைக்கணும் ஆனா ஒன்னாட்டம் எருமாடு போற மாதிரி டமால் டமால்னு போவாங்க நான் அந்த மாதிரி போனேன் மாமியார் போனேன் அந்த மாதிரி சரி அவ போயிட்டா மாமியா போயிட்டா அவன் நாலு கேள்வி அவ போயிட்டா அப்படி உனக்கு தெரியாது அவ போயிட்டா சரி நான் சும்மா இருப்பா நான் பார்த்தேன் யாருக்கு தகுந்த மாதிரி ஒரு டாடாஸை பிடிச்சேன் சாந்தபுரம் கூப்பிட்டான் நல்லா ஏறுங்க வண்டியில ஏதோ ஒரு டாடாசியா சரி ஒன்றரை படி நிக்கிறேன் வளர்னா சொல்லு என்ன டாடாஸை பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அளவு சொல்லிட்டேன் வண்டியில ஏறுங்க யாருக்கு ஒரு சவனப்பு அப்படி நான் சொல்லி வர சொல்லி அடிச்சேன் சண்டை அப்படி நான் மாற அடிக்கிறேன் சொல்றேன் ஆமா சொல்லி மாமியா பார்த்தா அப்படி சொல்லி அடிக்கிறான் அடைய பொறுத்து கோழி மாறு அவன் பார்த்தா பொறுத்து கோடி வருவாங்கள போகல அறுத்துக்கலாம் அது போயிடலாம் அவன் பார்த்த
யாரு பணத்துக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணா அவசரம் அடிக்கிறான் எப்படி? அடியா கோக்காளி அவன் எதுக்கு சொந்தக்காரி பார்த்தாரு பிள்ளைக்கு சாவு கொடுத்தோம் சொன்னான் கோக்காளி வரல அவருக்கா இறக்க வந்திருக்காளோ அப்படின்னு சொல்ல பேசாத செஞ்சுட்டு நான் வந்து சேர்த்துட்டேன் சரி அவ்வளவு வருமா அகிலாண்ட ஒரு பெருமாள் நாயகம் சக்தி எந்த சக்தியை கண்டா நான் உமா பார்வையாளர்களே இளைத்தவர் கருள் கோட்டைக்கோ அந்த ஈசானோடு நீ அடக்கம் என் தாய பராசக்தி தாயப்பா சூலம் எதிரி இந்த வேலி கண்கள் ஊட்டுதே ஊட்டப்படுவார்கள் எல்லாம்
சக்காலத்தி எங்க போயிருப்பா எவன போயிருப்பா சக்காலத்தி நீ வட்டம் எங்க போயிருப்பா எங்க போயிருப்பா எவன போயிருப்பா அந்த தேவடியாளன் என்ன கலை பாக்குற பாரு தேவடியா